அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, குறிப்பாக இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் சிறப்பாக அமைய போகிறது, கிரகநிலைகளின் அமைப்பு அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் என்னென்ன வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மேம்படுத்துகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பெருவாரியான கிரகநிலைகள் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான உச்சபட்ச வளர்ச்சியை இந்த தருணத்தில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். சரியாக திட்டமிட்டு நுட்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பிலும் சிறப்பான அதிரடியான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே கிடைக்க இருக்கிறது. திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமான சூழலை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான், வானியல் அரசன், கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதற்கு முன் இந்த வேளையில் மிதுன ராசியில் வலம் பெறுகிறாருங்க. இந்த மாதத்திற்கு பிறகு அவர் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் பெற போகிறார். 100% நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் குருவின் அமைப்பால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக பூர்த்தியாகும். அதோடு மட்டுமல்லாது குருவின் பார்வை இந்த வேளையில் மிக வலுவாக துலாம், தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளில் கிடைக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் குருவினுடைய சுப பார்வை பதியக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் முழுமையாக அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலம் வருகிறாருங்க. சம பலத்துடன் வலம் வரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு உறுதியாகவே எதிர்பார்க்கக்கூடிய பல சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பெரும்பாலான சிக்கல்களையும் சிரமங்களையும் சரியான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உத்தியோகம், தொழில் ரீதியாக சம வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியான சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சனி பகவான். அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் சனியின் ஆட்சி வீட்டில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் இந்த மாதம் முழுவதும் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதற்கான மிக முக்கியமான பங்கினை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல சிரமங்களை மோட்சக்காரகரான கேது சூரியனின் ஆட்சி வீட்டில் சிம்ம ராசியில் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயத்தை நீக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே நிழல் கிரகமாக கருதக்கூடிய ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்வில் முன்னோக்கி நகர்வதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த 4 வலிமை வாய்ந்த கிரகநிலைகளை தவிர்த்து மற்ற கிரகநிலைகளை பார்க்கும் போது செவ்வாய் மிகவும் வலுவாக இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக இந்த மாதம் முழுவதுமே அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலம் வர போகிறாருங்க. சனியுடன் இணைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட செவ்வாய் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருவதால் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் அதிரடியாகவும் தடாலடியாகவும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பால் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. தயக்கமாக பல பணிகளை செய்ய வேண்டும் என்று இருந்த சூழலில் தயக்கமில்லாமல் விரைவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சனி செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக சில சிக்கல்கள் வரலாம். சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக
செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலம் வர போகிறாருங்க. பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கியும் நகருகிறார். பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து செவ்வாயின் ஆட்சி வீட்டில் வலம் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் பல காரிய தடைகள் நிச்சயமாக விலகும். துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாயின் ஆட்சி வீட்டில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி அதிரடியான வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் சிறப்பான வாய்ப்புகள் கை சேருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும் பிற்பகுதியில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியிலும் வலம் வர போகிறார். செவ்வாயில் உச்சபலம் பெறுகிறாருங்க சூரியன். ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் உச்சபலம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. 14ஆம் தேதியிலிருந்து சூரியன் உச்சபலத்துடன் வலம் வர போகிறாருங்க. எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக சிறப்பான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. கிருஷ்ண கிரகமான சூரியனின் அருளால் பல தடைகள் நிச்சயமாக விலகும். முக்கூட்டு கிரகமான சுக்கிரன் மற்றும் சூரியன் பெரும்பாலும் இணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போன்று வித்யா காரகரான புதனும் 6ஆம் தேதி முதல் நீட்சம் பெற்று குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் வலம் வருகிறார். அதற்கு முன் சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் வலம் வருகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நீட்ச நிவர்த்தி பெற்று செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலம் வருகிறாருங்க. இப்படி வித்யா காரகரான புதன் இருமுறை மாற்றத்தை சந்தித்தாலும் மிக சிறப்பான வாய்ப்பை நீச்ச நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். சந்திரன் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வர போகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்துகிறார். இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பானது இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது. இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலை பெரும்பாலும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சிக்கல் சிரமம் என்று நினைத்த பல காரியங்களில் சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமை காணக்கூடிய வகையில் அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பெரும்பாலும் திட்டமிட்டு வெற்றியடையாத பல காரியங்கள் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக எதை செய்தாலும் அதன் விளைவுகளை நன்கு அறிந்து உள்வாங்கி செய்வதால் மகர ராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இல்லாமல் பல காரியங்களை எளிதில் வெற்றிகரமாக மாற்றக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. கடை வைத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அபரிவிதமான லாபம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி காணும் தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைகிறது. போட்டிக்காக பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழலில் அந்த போட்டிகள் அனைத்தையும் விலக்கி மிக சிறப்பான முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகளும் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். மிகப்பெரிய அளவுல நெருக்கடி, வீண் பலி என்று இருந்த சூழலில் அவை அனைத்தையும் விலக்கி நன்மை நிறைந்த தருணமாக மகர ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. உத்தியோகத்தில் விரும்பிய சிறப்பான மாறுதல் இந்த வேளையில் கனகச்சிதமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கடினமாக பாடுபட்டு உழைக்கக்கூடிய உங்களுக்கு அதற்கேற்ற பலன் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சின்ன சின்ன பணிகளாக இருந்தாலும் அவற்றில் ஏற்படக்கூடிய காரிய தடைகளை முழுமையாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. பெரிய அளவில் நெருக்கடி என்று நினைத்த காரியங்களை சாதகமாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறையில் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் பல பாதகமற்ற சூழல் கூட நன்மை நிறைந்தவையாக மாறும். கலைத்துறை, அரசியல் துறையில் எதிர்பார்க்கக்கூடிய அமோகமான வளர்ச்சி உங்களை தேடி வருகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும் அற்புதமான காலகட்டமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம்
சந்தர்ப்பமும் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கும். எதை செய்தாலும் அதை பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு. மேலும் இந்த தருணத்தை ஏப்ரல் மாதத்தை சிறப்பான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு மகர ராசிக்காரர்கள் உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பெருமாளை வழிபாடு செய்வதால் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏராளமான நன்மைகள் உங்களை தேடி வரும். கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறு முயற்சியிலே அபரிவிதமான லாபம் கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை காணும் தருணமாக உறுதியாகவே அமையும். தவறவிடாமல் இந்த ஏப்ரல் மாதத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அமோகமான வளர்ச்சி உங்களுடைய வாழ்வில் உறுதியாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.